Hello everyone, this is Raghu Gopal from BMR Books Academy. ஒரு இன்ஜினியரிங் கான்செப்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண முடியுமா? அப்படி யூஸ் பண்ணனா அதுக்கு கரெக்டாக ப்ரூஃப் பண்ண முடியுமா? பிகாஸ் நிறைய லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ரியல் டைம் மார்க்கெட்டில் அதை ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வாட் இஸ் பி வேவ்னா என்ன, அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இதை பற்றியான ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. ஜென்ரலாக பார்த்திங்கனாக்க ஒரு ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணும்போது சிவில் ஃபீல்டில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னா ஒரு ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணுவாங்க. அது எவ்வளோ லோடு மேலே இருக்குது அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது சீஸ்மிக் அனாலிசிஸையும் கவுண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு லார்ஜ் பில்டிங்காக இருந்தது அப்படின்னாக்கா, ஹைரைஸ் பில்டிங்காக இருந்ததுன்னா ஒரு எர்த்குவேக் நடக்கும்போது அந்த பில்டிங் ஸ்டெபிளாக இருக்கணும். ஸோ அதை டிசைன் பண்ணும்போது சீஸ்மிக் அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ மேக்ஸிமம் எர்த்குவேக் வரும், அந்த எர்த்குவேக் வந்துச்சுன்னா அந்த பில்டிங் அதை ஸ்டேபிள் பண்ணணும், அதை தாங்கி நிற்கணும். ஸோ அதுக்கு எர்த்குவேக்கில் பார்த்திங்கனாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் நம்ம சர்ஃபேஸை அஃபெக்ட் பண்ணும். வென்எவர் எந்த இடத்துல எர்த்குவேக் வந்துச்சுனாலும் ஒன்று பி வேவ், இன்னொன்று எஸ் வேவ். இந்த 2 வேவ் ஒரு பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணும். இது ஜியாலஜிக்கல் கண்டென்ட் ப்ளஸ் சிவில் இன்ஜினியரிங் கான்செப்டும் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பி வேவ்ங்கிறது ஒரு பில்டிங்கை அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இது ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் கொடுத்துரும். இதே எஸ் வேவ்னு சொல்லுவோம். இந்த எஸ் வேவ் தான் ஒரு பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணும், ஷேக் பண்ணும். இது பார்த்திங்கன்னா அதனுடைய ஃப்ரீக்குவன்சி, அதாவது ஃப்ரீக்குவன்சி மீன்ஸ் அந்த ஃப்ளக்சுவேஷனுடைய லென்த்து எவ்வளோ இருக்குது. இது பி வேவ்னா கம்மியான லென்த்தாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். இதே எஸ் வேவ்னா ஹைலி அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அந்த லென்த்து அந்த ஃப்ளக்சுவேஷன் நடக்குது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஒரே ஹரிசாண்டல் மூமெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் வேவ்ங்கிறது ஒரு ஹாரிசாண்டல் மூமெண்ட்டு ஆர் சைட்வேஸ் மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இந்த எஸ் வேவ்ங்கிற கான்செப்ட் அப்ளை ஆகும். இதே ஒரு நல்ல ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்திங்கனாக்கா பி வேவ்ங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளை ஆகும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வேவுடைய டேர்னிங் பாயிண்ட் அண்ட் டார்கெட் பாயிண்ட், இந்த இடத்துல டேர்ன் ஆகும், இவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் தெரிஞ்சதுன்னா நம்ம இன்ட்ராடேயில் அந்த டேர்னிங் பாயிண்ட்டும் டார்கெட் பாயிண்ட்லேயும் வெளியில் வந்துடலாம். ஸோ இன்ட்ராடே அப்படின்னா ஷார்ப்பான என்ட்ரி, கரெக்டான டார்கெட். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் நிஃப்டி நம்ம ட்ரெண்டை அப்டேஷன் கொடுக்கும்போது இந்த சேனலில் நான் அப்டேஷன் டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். இது ஒரு பப்ளிக் சேனல். இந்த சேனலில் மார்னிங் 9:40க்கு ட்ரெண்ட் அப்டேஷன் நிஃப்டிக்கு கொடுக்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி இன்றைக்கி உண்டான அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா எந்த இடத்துல டேர்ன் ஆகும், 11,830ங்கிற பாயிண்ட் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம அக்யூமுலேட் பண்ணலாம். இன்றைக்கி பை சைடாக இருந்தால் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல பை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் மார்க்கெட் கீழே அதே போல் கீழே ஃபால் ஆச்சு. சேம் அந்த இடம் வரும்போது திரும்பவும் ஒரு போஸ்ட் போடுறேன். இன்றைக்கி ரீச் ஆயிடுச்சு. இங்கேருந்து திரும்பியும் இந்த வேவ் ஆனது, இந்த இம்பல்ஸ்ன்னு சொல்லனே தேர்டு, இந்த இம்பல்ஸ் ஆனது 11,874 வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சார்ட்லேயே கிளியராக போஸ்ட் பண்ணி ஒரு ஆரோ போஸ்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். அதே போலவே மார்க்கெட் மேலே ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரேட் பண்ணேன். என்னுடைய ட்ரேட் இது என்னுடைய ட்ரேட் ரிசல்ட்டு. அதை நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பை பண்ணிக்கிற ப்ரைஸ் 11,831. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் ப்ளேஸ் பண்ணிடலாம். டார்கெட் 11,874 லிமிட் ஆர்டரில் கொடுத்து டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, டார்கெட் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எஸ்எல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எஸ்எல் ஆர்டர் இல்லாமல் எந்த இதுவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. எஸ்எல் இதுக்கு 11,800, இதுதான் இதனுடைய எஸ்எல். ஸோ ரெண்டுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. வி வில் வெயிட் டார்கெட் ஆர்டர் அண்ட் எஸ்எல் ஆர்டர் எதில் ஹிட் ஆகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம்.
ஆக்சுவலாக இதனுடைய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11,826 தான் என்னுடைய என்ட்ரி. நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன், லேட்டாக வந்து என்ட்ரி பண்ணிட்டேன். நீங்கள் இதில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,826 தான் ஆஸ் பர் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த என்ட்ரி லெவல். இந்த ரெட் கலர் ரீஜன் மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பப்ளிக் சேனலில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அண்ட் டார்கெட் வந்து 11,874. ஆக்சுவலாக வந்து டார்கெட் வந்து 49 பாயிண்ட்ஸ் டார்கெட் அண்ட் எஸ்எல் வந்து 26 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல். ஸோ இதை வந்து லெட்ஸ் வெயிட், டார்கெட் அடிக்குதா எஸ்எல் ஹிட் பண்ணுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டார்கெட் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வி வில் செக். எஸ், டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. 11,874 ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பெண்டிங் ஆர்டர் மட்டும், எஸ்எல் ஆர்டர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஒரு லைவ் ட்ரேட் பண்ணுறேன்னா இதை ஃபஸ்ட்டு பப்ளிக்கு 945K போஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரேட்டுக்கு வரும்போது, அந்த ப்ரைஸுக்கு வரும்போது எக்ஸாக்டாக சார்ட்டில் போட்டு ஆஃப்டர் தட் இதை நான் லைவ் ட்ரேடாக பண்ணியிருக்கேன். இது ப்ராசஸ் ஆகிறதுக்கு மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் இட்ஸ் லைவ் ட்ரேட் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக்கு போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லை, நிறைய இதில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்டும் டார்கெட் பாயிண்ட்டும் வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சன் ஃபார்மா எடுத்துக்கோங்களேன். இந்த சன் ஃபார்மாங்கிற ஸ்டாக் வந்து எஸ்டர்டே தான் அதனுடைய ரிசல்ட் வந்து வந்தது. இப்போ ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அது எல்லாமே தெரியும். பட் பிஃபோராக ஒரு 4 days ஆர் 5 daysக்கு பிஃபோராக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது இங்கே தான் டேர்ன் ஆக போகுதுன்னு எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் இந்த இடத்துல வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 455 ஆர் 452, 456 இந்த ரீஜனில் எந்த ஒரு சிம்டம்ஸும் அதில் வந்து இல்லை மார்க்கெட்டில், சன்ஃபார்மாவில். பட் அந்த டேர்னிங் பாயிண்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சஜஸ்ட் பண்ணேன். நானும் அதில் வந்து அந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன், வாங்கி வச்சுருக்கேன். என்னுடைய ஷேர்ஸில் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை நீங்கள் பார்க்கலாம். நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 1 week பிஃபோராக வாங்கியிருக்கிறேன். ஆனால் ரிசல்ட்டு எஸ்டர்டே ரிசல்ட் வந்திருக்கு. 456 நான் வந்து வாங்கினது. ரிசல்ட் வந்து ரிசல்ட் வராதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து நேற்றுக்கு ரிசல்ட் வந்தோடனே மார்க்கெட் ஒரு ஜம்ப் கொடுத்துச்சு. ஸோ நியூஸஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதோ இல்லை ரிசல்ட்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறதை விட ஒரு இன்ட்ராடேல ஷார்ப்பான என்ட்ரி எது, எஸ்எல் எது டேர்னிங் பாயிண்ட்டு, எது டார்கெட் பாயிண்ட்டுங்கிறத தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணி டார்கெட்டில் வெளியில் வரணும். சப்போஸ்
நமக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் போச்சு அப்படின்னா எது டெஃபினட்டான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி நம்ம எடுக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கணும். அதே சேம் டைம் சிங்கிள் டார்கெட்டை வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த அக்குமுலேஷன் பண்ணுறது, ஒரு லாட் 2 லாட் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஒன்லி ஃபண்டமெண்டலுக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும், இன்ட்ராடேல ஃபிட் ஆகாது. ஏன்னா அகைன்ஸ்டாக மார்க்கெட் போச்சுன்னா டோட்டலாக எல்லாமே பெரிய லாஸாக இருக்கும். ஓகே கைஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, signing off, Raghu Gopal from BMR Bulls Academy. Thank you. Bye.